வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மேன ராசியில் மகர லக்னத்தில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் தான் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படும் போது இன்றைக்கி பார்க்கும்போது சனி பகவானுடைய திசையில் 342 டிகிரியில் தான் இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 12வது ராசின்னு சொல்லக்கூடியது மேன ராசி. அந்த மேன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்போ குரு பகவானோட அதிபதியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தபடி மேன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பூரிட்டாதி நட்சத்திரம், அதாவது பார்த்திங்கன்னா 4ஆம் பாதம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சனியுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ பார்க்கும்போது இன்றைக்கி இந்தவுடைய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி, அதாவது மேன ராசி. மேன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி மேன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை நடந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ அந்த ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வருஷ காலமாக ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா 6.5 வருஷம்ன்றது இந்த ஏழரை சனி இருக்குது. அப்போ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கிறது ஏழரை சனியில் விரைச்சனி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? மண்ணை தொட்டாலும் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம், காசு பணம் எப்படி வந்தாலும் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ கறக்கிறது காப்படி, உதைக்கிறது பல்லு போகிறன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நமக்கு தேவையில்லாத ஒரு விரயங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ விரைச்சனியாக இருக்கிறதுனால, அதே மாதிரி உங்களுடைய மேன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில், அதாவது புதன் திசையோ சனி திசையோ நடந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார், பாதகமாக தான் இருப்பார். ஏன்னா நிறைய பேருக்குன்றது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தவுடைய புதன் திசை சனி திசை நல்லது கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாரக திசை புத்தி அந்தரம் இப்படி வரும்போது என்ன பண்ணுவார்னா பிரச்சனை குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பார்த்துருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு குடும்ப குருவாக இருக்கிறாரு. ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லைங்களா, குடும்ப குரு. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடம்னு சொல்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு பார்க்கும்போது 1ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும், இப்போ 1ஆம் பாவகம்னா இன்றைக்கி மேன ராசிக்கும், அதாவதுன்றது தனுசு ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான். இப்போ 10ஆம் இடம் சொல்கிறது தொழில் ஸ்தானம். உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாவுடைய வீட்டில். அதாவது பகையாக இருந்தாலும் குடும்ப குருவாக இருக்கிறார். அப்போ குடும்ப குருவாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்குள்ளார யாராவது சுய தொழில் செய்தாலோ, அதாவது பிஸ்னஸ் பண்ணினாலோ, வெளிநாடு போனாலோ, அரசியலில் இருந்தாலோ கண்டிப்பாக மாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா குரு யாருன்னா இன்றைக்கி நவகிரகங்களையே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான். அந்த ராஜான்னு சொல்லக்கூடிய குரு இப்போ 2ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும். அதாவதுன்றது இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருவார். அதாவது காவல்துறை, இன்றைக்கி மிலிட்ரியில் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ குடும்ப குருவாக இருக்கிறதுனால வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, மண்ணு வாங்கக்கூடிய யோகம், காரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா ஏழரை சனியாக இருந்தாலும் இதே முதல் ரவுண்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் கொடுப்பாரு. 2ஆவது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் விரைச்சனி சுப விரயம் பண்ணுறது நல்லது. அதே 3ஆவது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாரகச்சனின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைமுறையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது மெயின் உங்களுக்கு நல்லது. உங்கள் வீட்டுக்கு அதிபதியே 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. கண்டிப்பாக எப்படி கஷ்டத்தையும் கொடுப்பாரு, ஏதோ ஒரு வகையில் 10 ரூபா பணமும் கையில் கொடுத்துருவார். அப்போ என்னென்னா கடன் உடனே வாங்கியாவது சுப விரயம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லதுங்க.
அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 2ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி. இப்போ 2ஆம் பாவகம்னா அதாவது தனஸ்தானத்துக்கும் 9ஆம் பாவகன்றது வந்து பார்த்திங்கன்னா பிதிருஸ்தானம் அப்பாவுக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தந்தைக்கு தொழில் நல்லாயிருக்கும், தந்தைக்கு தொழில் மாற்றங்கள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகும், தொழில் நல்லாயிருக்கும், கடன் பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகும். பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட ஒன்றா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இல்லைங்களா, அது அதிபதியே பார்க்கும்போது செவ்வாய் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக நல்லது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கு, அதாவதுன்றது 3ஆம் பாவகம்னா யார், சகோதர ஸ்தானத்துக்கும் அதே மாதிரி தைரியஸ்தானத்துக்கும் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ஆயில் ஸ்தானம், அதாவது ஆயில் ஸ்தானம்னா ஹெல்த்து பார்க்க ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா இன்றைக்கி சுக்கிரன். அவர் இப்போ 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல நட்போடு இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்க்கும்போது உடல் ஆரோக்கியங்கள் ஓரளவுக்கு மேம்படும், உடல் கஷ்டமெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் கொஞ்சம் வருத்தப்பட்டது என்னமோ உண்மைதான், கணவன் மனைவிக்குள்ளார சங்கட செலுப்பு இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்படுற அளவுக்கெல்லாம் இருக்காது. மருந்து மாத்திரை செலவுகள் குறையும், கடன் சுமைகள் கொஞ்சம் குறையும், மனசில் கொஞ்சம் நிம்மதிகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி படிப்பு இல்லை, இதுக்கு முன்னாடி படிக்கலைங்க, ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது, என்ன படித்தாலும் மைண்டில் ஏறலைன்னா படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள், நான் டிகிரி முடிச்சுட்டேனுங்க, எனக்கு படிப்பு கிடைக்கலைங்க, கிடைச்ச வேலையை நான் ஆசைப்பட்டு செய்துட்ருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது குரு வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே உங்களுக்கு அடுத்தது மே மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. 3ஆம் ஸ்தானத்துக்கு போகும்போது இன்னும் பிரகாசமாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு குரு பயிற்சி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். ஏன்னா குருவுக்கு வந்து உங்கள் ராசி 12ஆம் ராசியாக இருக்குது. 12வது ராசின்னா மறைவு ராசி இல்லைங்களா, அப்போ குரு ரிஷபத்துக்கு போகும்போது உங்கள் ராசி வந்து பார்க்கும்போது 11ஆம் இடமாக பார்க்குறாரு. சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் வெற்றியாகும். அப்போ முழுமையான நேரம் வந்து இந்த 7 சனியில் கஷ்டப்பட்டாலும் பாதிப்பு குறையணும் அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு ரிஷபத்துக்கு போய் குரு வந்து உங்கள் ராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடமாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. அப்படி இருக்கும்போது எந்த காரத்தை கொண்டும் பார்க்கும்போது இப்போதைக்கு நடைமுறையில் வந்து அதாவது 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னா திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சந்திரன். அவர் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எந்த காலத்தை கொண்டுமே புத்திரஸ்தானம் இந்த மாதத்தில் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி அதாவது திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். அவரும் இப்போ 11ஆம் இடத்துல தான் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக விலகும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு பேர் வச்சுருவங்க, கை நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி கண்டிப்பாக கை நினச்சிருந்தாலும் பேசியிருந்தாலும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா இந்த 7.5 சனி ஏதோ ஒரு வகையில் பெருமாளாக்கி பார்த்துட்டு போயிடுவார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி இந்த 7.5 சனியில் ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம். இப்போ இடம் வாங்குகிறோம், இப்போ வந்து வீடு கட்டுறோம்னா பார்க்க வேண்டியது இல்லைங்க. வண்டி வாங்குகிறோம், வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், அதாவது விற்றுட்டு வேறு வண்டி வாங்குகிறோம், அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால், கூட்டுத்தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால், ஜாமீன் எழுத்து போகிற மாதிரி இருந்தால், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு போராட்டமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. இதே தவிர பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கக்கூடிய குரு வந்து பார்க்கும்போது திருமண ஸ்தானத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்வைன்றது வந்து 2, 5, 7, 9, 11 அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுவாங்கன்னா இப்போ 2 பேர்த்துக்கு குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு இருந்ததே குரு இருந்தால் கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் ராசி குரு இப்போ 2ல் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு திருமண ஸ்தானம் இப்போ நல்லா இருக்குது. அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் பொருத்தம் இருந்தாவே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக ஒரு புண்ணியந்தான். ஆனால் இந்த 7.5 எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா கோபங்கள் குறைச்சிக்கிட்டு பிடிவாதங்கள் விட்டுட்டு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற வெற்றியாகும். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது நல்ல நிலைமையில் தான் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது பொறுமையாக இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம். ஒன்று என்னென்னா இந்த 7.5 கொஞ்சம் நிதானமாக பார்த்து போயிட்டு வந்தாவே கண்டிப்பாக நல்லது நடக்கும். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த 7.5 கடன் உடனே பட்டாவது சுப விரயம் பண்ணிக்கிட்டோம்னா தலைக்கு வர செலவு தலைப்பாக்கோடு போகும். சரிங்களா?
சரி நேயர்களே, எப்படி பார்த்தாலுமே இந்த உடைய மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதில்ல, மாற்றம் இல்லை. 7.5 சனி ஒன்று தான் காலச்சுத்தன பாம்பு மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. மெயினாக கணவன் மனைவிக்குள்ளார வர சங்கடத்தை பேசி தீர்த்துக்கோங்க. தந்தைக்கும் ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய சங்கடத்தை பேசி தீர்த்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லாத கொஞ்சம் நல்லா வாழலாம். வளரத்துக்கு உண்டான பாதை கண்டிப்பாக நல்லா இருக்குது. மொத்தத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னா, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இருக்கிறீங்க. பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லது நடக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.